மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அவர் வெற்றி பெற்று வந்தார். இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும், முக்குளத்தோர் சமூகத்தினரும், தேவேந்திர மக்களும், பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள். கசப்புகள் எல்லாம் கடந்த காலத்தோடு மறைந்து போகட்டும், வேற்றுமைகள் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும். அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர பாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள், நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும். அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி, அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும், சாதிமத சழக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிற என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே இங்கே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அவரது முயற்சிகளும் வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் காலம் கடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு. அந்த எதிர்ப்புல இருந்து பசுமன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது வெளியில இல்லையே. நானும் போகி சொல்றேன், பாரத ரத்னா விருது வழங்கப்படட்டும். ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானும் எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒண்ணா நின்று பேட்டி. ஆமா, கடிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியா சீமார் வந்துட்டாரு. தொடரும்